ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நிஷா இன்னைக்கு செம்மையான அன்பாக்சிங். ஆமாம், நிறைய பேர் இதை எதிர்பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து பார்லர்லாம் நம்ம போய் வந்து கோல்டு ஃபீலா மஸ்க் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டக்குன்னு நம்ம க்ளோ ஆகிறதுக்கு இந்த ஒரு சோப்பு தான். இது வந்து கோல்டு சோப்புன்னு சொல்லுவாங்க. கோல்டு சோப்பு இதை நான் வந்து இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். மேலே லிங்க் இருக்கும், நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ என்னோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதை நான் போட்டதுக்கப்புறம் என் ஃபேஸ் எப்படி இருக்கு. போட்டதுக்கப்புறமா அதே குரங்கு மாதிரி தான் இருக்கும். இல்லை பாரு, வேணாம். அது நிறைய ஆர்டர் பண்ணி வச்சிருக்கா, நிறைய ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிருக்கா. பா, கோல்டு கலரில் இருக்கு. இப்போ நான் வந்து இது பண்ணுறேன். போட தேய். இங்கே பாருங்க எவ்வளோ சோப்பு ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க. காஃபி சோப்பு இருக்கு பாரு, அது காஃபி சோப்பு. இங்கே பாருங்க, இது காஃபி சோப்பு. இதெல்லாம் கோல்டு சோப்பு. உங்களுக்கு ரிவ்யூவே பண்ணியாச்சு கோல்டு சோப்பை. அன்பாக்சிங் எல்லாம் இல்லை, ரிவ்யூ. குட்டியாக இருக்கனால இப்படி ஃபேஸில் வச்சு தேய்க்க முடியாது, அதனால இப்படி கையில் வச்சு தேய்ச்சிட்டு அப்படியே எங்கோ இந்த மாதிரி. வா, வாசனை தூக்குதே, சரியான வாசனை தானே. இப்போ நம்ம வந்து ஃபேஸை கழுவிடுவோம். அப்போ கழுவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2 நிமிஷம் வச்சு கழுவணுமா இல்லை அப்பவே கழுவிட வேண்டியது? அப்படியே கழுவ வேண்டியதான். கழுவு. என்னதான் காக்காக்கி கலர் பெயிண்ட் அடித்தாலும் காக்கா வந்து கருப்பு கலரில் தான் இருக்கும். லிங்க் மேலே இருக்கு, நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கல்யாண ஃபோட்டோ இருக்கு பாருங்க. இப்போ எப்படி இருக்கு பாருங்க நிஷாவோட பளிச்சுன்னு இருக்கு. இந்த மாதிரி நம்ம டக்குன்னு எங்கேயாவது கல்யாணத்துக்கோ ஒரு விசேஷத்துக்கோ போனோம்னா டக்குன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு என்னென்ன ப்ராடக்ட் மூஞ்சிலெல்லாம் போடணும் எல்லாத்தையும் போட்டுட்டு போகலாம். நல்லா டக்குன்னு பளிச்சுன்னு ஆன மாதிரி இருக்கும். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே.